மக்கள் வந்து கடன் வேண்டி தங்கள்கிட்ட இருக்க நகைகள் அடைய வச்சு ஏதோ ஒரு வகையில வந்து அந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கக்கூடிய நிலையில நடந்து தெரிஞ்சா போல ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களை கவனம் அடக்காது இருந்தால் திரும்ப அந்த 6 மாளிகைக்குள்ள போலீஸ் அதிகாரிகள் தேவையில்லை. இவங்க அங்க பாராளுமன்றத்துல போய் தங்கட பிரச்சனையை தான் கேட்கிறாங்க. வாருக்கு போமிட்டங்க கொடுக்குறாங்க. கண்ணீரை துடைப்பீங்கள் என்றுதான் நாங்கள் நம்பி இன்றைக்கு மங்கட நாங்கள் 8 லட்சம் 10 லட்சத்துக்கு பேங்க்ல நடந்து மிதக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அனைவருக்குமே வணக்கம். மக்களுடைய பிரச்சனையுடன் தொடர்புடைய ஒரு காணொளி இது. என்ன விஷயம்னா, இந்த புதிதாக வீடு அமைப்பதற்குரிய வீட்டு திட்டம் வந்து அண்மைய நாட்களில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த நேரம் வந்து அந்த வீடு அமைப்பு தொடர்பாகவும் அவர்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட நிதியுதவி வந்து நிதியுதவி அரசாங்கத்தால் அந்த நிதி கொடுக்கப்படுது வீடு கட்டுறதுக்கு. அப்போ அதனுடைய ஆரம்ப கட்ட வேலைக்கான நிதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு ஜனாதிபதி அந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்து வச்சிருந்தவர் வீடு இல்லாதவர்களுக்கான அந்த வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்படுது. அப்போ அதால் இன்றைய தினம் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அந்த பிரச்சனை என்பதை தாண்டி அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை தான். முன்னைய காலங்களில் வந்து அந்த மக்களுக்கு வீட்டு திட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 7,50,000 ரூபா வீட்டு திட்டம் வந்து அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் ஒதுக்கி 7,50,000 உங்களுக்கு தரப்படும். வீடு கட்டி நீங்கள் காட்டினா தான் அந்த காசு தரப்படும் என்ற மாதிரி முன்னைய அரசாங்கத்தில் வந்து அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அப்போ அதுக்காண்டியே தங்களோட கையாலே கொஞ்சம் காசுகளை போட்டு அந்த வீடுகளை வந்து கட்டியிருக்கணும் அந்த மக்கள். ஆனால் அந்த மக்களுக்கு என்ன நடந்திருக்காண்டா, அந்த மக்களுக்கு அந்த 7,50,000 ரூபாயில் ஒரு சிறு தொகை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு 75,000, சிலருக்கு 1 லட்சம், சிலருக்கு 50,000, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அந்த மக்கள் இந்த வீடு வந்து இப்போ கட்டப்படாத நிலை இருக்குது. அப்படி இல்லாட்டி அந்த மக்கள் வந்து கடன் வேண்டி தங்கள்கிட்ட இருக்க நகைகள் அடைய வச்சு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்கள் இருக்கணும். அப்போ அந்த மக்கள் இன்றைய நாளில் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரியாக ஒரு கவனஈர்ப்பு விதமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னுக்கு வந்து அவரிடம் கதைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அவர்களுக்குரிய தீர்வு எப்படி வழங்கப்பட போகுது. இது கடந்த ஆட்சி அரசாங்கத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ இந்த ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த மக்களுடைய நிலையை அவதானிக்கணும். அரசு உத்தியோகத்தர்கள் இது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் மிகுந்த ஒரு அவலத்தில் தான் இந்த இடத்துல இப்போ ஆளுநர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இங்கே இடம்பெற்றக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் சம்மந்தப்பட்ட அந்த மக்கள் ஆளுநர் அலுவலகத்தினுடைய அந்த வாயில் கதவை வந்து முற்றுகையிட்ட வண்ண நிற்கிறார்கள். அவர்கள் உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதனால் அந்த வாயிலில் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அங்கே பக்கம் போலீஸார் நிற்கிற ஒரு அதிகாரி உள்ளே இருந்து வெளியால் வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்க என்ன விஷயம்ன்றது வந்து பார்க்கலாம். சந்திக்கிறதுக்கு தான் இப்ப திங்கட்கிழமை வந்து கதைக்க சொல்றேன். அவர் இல்லையா நானே இந்த திங்கட்கிழமை வராம திங்கட்கிழமை நீங்க அலுவலகத்திலே ஆளுநர் தற்பொழுது இல்லை என்றும் திங்கட்கிழமை இவர்களை வந்து சந்திக்குமாறும் வந்து அந்த அதிகாரி வந்து வெளியால் வந்து இவர்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் அதுக்கு ஒத்துப்போவதாக இல்லை. அப்ப நீங்களே சார் வந்த நீங்க மக்களை பார்க்க தெரியல. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நாங்க கடிதம் தாரோம் உங்கள்ட்ட, இப்ப வரையில உங்கள்ட்ட தாரோம். நீங்கள் அதுக்கு ரிப்ளை இப்ப தருவீங்க. அந்த ஒரு டேட் எடுத்தாங்க நம்பரை வடித்தாங்க நடந்து தெரிஞ்சா போல ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மக்களின் பிரச்சனைய உண்மையாக நீங்கள் ஒரு அரசாதி கதைகளும் நீங்கள் ஒரு அரசாதிகாரா புரிஞ்சு கொள்ளுங்க. உதுவண்ட கடன் தொல்லி ஒரு பக்கம், வட்டிக்க வச்சது ஒரு பக்கம், வீடு அந்த வீட்டு கட்டுறதுக்காண்டி வீடு வைக்க காணி அதை அறுதியா போகணும் இன்னொரு பக்கம்.
புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா இது ஒரு டெய்லர் ராஜ். அதன் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் 3 நபர்களை உள்ளே எடுத்து அந்த மகஜர் ஒன்று, அதாவது அவர்களுடைய செய்தி அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கடிதம் ஒன்றை அங்கே அலுவலகத்திலே ஒப்படைவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. முதல் நீங்கள் என்னென்னு கேட்டாங்க, நீங்கள் என்னென்ன இடத்துல இந்த கேட்டு போட்டுறப்பல நாங்கள் இதுல உங்களால் வந்து பிரயாணம் செய்ய மாட்டோம், நான் அதுக்கு உத்தரவாக இருந்தாரும், நீங்க கேட்ட தருவாங்க 3 பேர் போங்க, ஒரு பேரும் பிரயாணம் பண்ணலாம். கதவு திறக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்களில் 3 நபர்கள் அங்கே உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஆளுநர் இல்லாத பட்சத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியிடம் ஒரு தங்களுடைய அந்த கோரிக்கைகள் அவலங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மனுவை வந்து கையளிப்பதற்காக செல்கிறார்கள். வணக்கம். சொல்லுங்க, இந்த நாள் என்ன விஷயத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க? நாங்கள் இன்றைய நாளில் 2019ஆம் ஆண்டு தேசிய வீடமைப்பு திட்டம் எங்களுக்கு தந்து எங்களுக்கு இன்னுமே அதில் காசு ஒன்றும் பூர்த்தியாக தரையில இதுவரைக்கும். அப்போ எங்களுக்கு தந்த காசு 75,000. ஏன் இந்த வீட்டு திட்டம் நின்றதுண்டு இதுவரைக்குமே எங்களுக்கு தெரியாது. ஏன் எங்களோட வீட்டு திட்டம் இதுவரைக்கும் நின்று ஏன் எங்களுக்கு இந்த காசு மிச்சம் தர இல்லைன்ற கதையும் எங்களுக்கு தெரியாது. திட்டம் மொத்தமா எங்களுக்கு 7.5 லட்சம்னு சொல்லி நாங்கள் வேண்டாம், 7.5 லட்சத்துக்கு எங்களுக்கு இந்த வீடு கட்டி முடிக்க மாட்டோம், நாங்கள் வேண்டாம்னு சொல்லியும் அந்த அரசாங்கம் சொன்ன கதை எங்களுக்கு இதுதான் கடைசி வீட்டு திட்டம், இனி உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வீட்டு திட்டமே இல்லை என்று நாங்கள் அவன் கட்டாயத்தின் பேர்லயே அந்த வீட்டு திட்டத்தை வேண்டியும் இதுவரைக்கும் அந்த காசும் தரையில. இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா 7 லட்சம் வீட்டை வெங்கடைய விட்டுட்டு 9 லட்சமும் 15 லட்சமும் 20 லட்சம் வீட்டையும் கொடுக்கல. அப்ப எங்கட வீட்டு திட்டம் பூர்த்தியாக முடியவில்லை என்று அந்த அரசாங்கத்துக்கு இன்னுமே தெரியவில்லையோ. அந்த இன்றைக்கு 8 வருஷங்கள் பூர்த்தியாகி நாங்கள் முதல் முறைக்காக செய்து எல்லா இடமுமே மகஜர் கொடுத்தும் மற்றது எங்களோட பிரதேச சபை பெண் உறுப்பினர் ஊடாக கூடி பிரதேச சபையில் போட்டு கதைச்சவா 2 மீட்டிங்கிலையும் கதைச்சோம். அந்த மீட்டிங்கில் கதைச்ச கதையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு ஏன் கொண்டு போய் சேர்க்கல. இந்த கதையை சேர்த்தா தான் ஜனாதிபதிக்காகவும் இந்த பிரச்சனை ஜனாதிபதிக்கும் தெரியாமலும் இருக்கக்கூடும். ஏன்னு சொன்னா இவங்க அங்கே பாராளுமன்றத்தில் போய் தங்களோட பிரச்சனையை தான் கதைக்கிறாங்க. கட்டுமான பணிகள் எங்கே நடக்குது, வாருக்கு போமிட்டு எங்கே கொடுக்குறாங்க, சட்டவிரோத விகாரம் எங்கே எழும்புதுண்டு, தான் எந்த சீட்டில் இருக்கிறது, நான் என்ன சாப்பிட்றதுன்றதை தான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எங்களோட வீட்டு திட்டத்தை கதையை போட்டு கதைக்க வேணும். கதைச்சு எங்களுக்கு இப்போ செலவுகள் எப்பளவுக்கு போகுதோ, இனி 1 லட்சம் தந்தாலோ 5 லட்சம் தந்தாலோ எங்களுக்கு அந்த வீடு பூர்த்தியாக முடியாது. எங்களுக்கு இப்போ 20 லட்சம் கொடுத்து தானே வீடு கட்டுறீங்க நீங்கள். அதே மாதிரி எங்களுக்கும் 15 லட்சமோ 20 லட்சமோ காசு தர சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். வந்து அந்த 7.5 லட்சம் ரூபாய் நிதியில உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. 75,000 ஒரு பகுதிக்கு 75,000 ஒரு பகுதிக்கு 1 லட்சமும் அதோடய நிற்குது. ஒரு ஆக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு 75 கொஞ்சம் பேருக்கு 75. அந்த வீட்டு திட்டங்கள் தரைக்க அந்த ரூல்ஸுகளண்டா ஒரு சான்குடி உங்களுக்கு அங்கால போகக்கூடாது, பாச்சக்கல் விடக்கூடாது, நீங்கள் நினைச்ச மணிக்கு கட்ட முடியாது, நாங்கள் வெக்க போட்டு இடிப்போம். அவ்வளவுக்கும் பொறுமைக்கு மத்தியிலும் நான் அந்த வீட்டை வாங்கி கட்டினாங்க. கட்டுங்க டொய்லெட்டை கட்டுங்க எவ்வளோ கரைச்சல் பட அண்ணா. இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்த நகைகள் 1 2 3 ஒன்றுமே இல்லை. கடைசியாக நாங்கள் ஆக்கள் 2 தருவாங்க, நாளைக்கு தருவாங்க, சியோகனம் 2 தருவார் காசு தாரம்னு சொல்லி வட்டிக்கு வட்டி இன்றைக்கு மீட்டர் வட்டிக்கு இன்றைக்கு எங்களோட நகைகள் 8 லட்சம் 10
லட்சத்துக்கு பேங்க்ல இருந்து மிதக்கிறதுக்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த வீட்டு திட்டத்துக்கு வந்தா இந்த அரசாங்கம் தான் காரணம். இவ்வளவு மக்களுக்கு அவரே கதையை சொல்லட்டுக்கும். அதைத்தான் நாங்கள் தாழ்மையாக கேட்கிறோம் உங்கள்கிட்ட. நீங்க உங்களையும் அந்த புதிய வீட்டு திட்டத்துக்கு உள்வாங்கி புதிய வீட்டு திட்டம் சரி. இதுக்குள்ளேயும் இனி வீட்டு செய்து முடிச்சாக்கள் நான் தரம் பிரிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா இருக்கிறதுக்கு வீடு வந்து வச்சு அடைவை வச்சு மாறியும் காட்டி சில பேர் அந்த வீட்லயும் மிதிக்க, சில பேர் அந்த கொட்டிலையும் மிதிக்கணும். அப்ப அதுக்குள்ளேயும் தரம் பிரிக்க அவங்களுக்கு தர வேண்டிய காசு ஒதுக்கிறீங்களானே, அந்த காசை எங்களை பூர்த்தியாக தந்து முடிச்சதான் எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களுக்கு இந்த வருஷம் இந்த வீட்டு திட்டத்தின பிரச்சனைகளை முழுதாக முடிக்க வேணும். அல்லாத போனா இனி வர வீட்டு திட்டங்கள் ஒன்றும் அடுத்தவனுக்கு அது கொடுக்கப்படாது. ஏன்னா எங்களை பிரச்சனை முழுதாக முடிக்க வேணும். இப்ப பனி இப்படி பெய்யுது, மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள தண்ணி வருது, பிள்ளைகளுக்கு கதனாளி வச்சுட்டு தான் நித்திர கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு நேரம் நித்திர ஒழுங்கா கொள்ளையிடாது, பனி பெய்யுது, பிள்ளைல என்னண்டு மூடி வீட்டுக்குள்ள வச்சு ஒரு அறையாவது சீட்டை போட்டு மூடி பிள்ளைகளை ஒரு போத்து குத்தி வச்சிருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் நடுங்குது, விடிய பிறகு நடுமையில காலையில தூங்குறோம் இல்ல வெறுத்தா. அப்பங்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்ப நீங்க இப்ப எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பெரியமலான்ல இருந்து அந்த J153 பிரிவுல இருந்தா நாங்க வந்தோம். நாங்க எங்களை கவனம் மடக்காது இருந்தால் திரும்ப அந்த 6 மாளிகைக்குள்ள போலீஸ் ஆயுதங்கள் தேவையில்லை. நாங்க இடிச்சு கொண்டு தான் உள்ளுக்கு வருவோம். இல்லைன்னா எங்களை கட்டிடமெல்லாம் முடிச்சு அடிச்சு போட்டு விட்டுட வேணும். இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, இது ஒரு கவன ஈர்ப்பு. எப்படி என்று கேட்டால் 2019ஆம் ஆண்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் இந்த வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. 7.5 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். உண்மையிலே அப்போ கொடுக்க இந்த ஆளுநர் தான் அப்போ மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தது. இனிமேல் உங்களுக்கு வீட்டு திட்டம் கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டு திட்டத்தை இந்த மக்களுக்கு திணிச்சது. ஆனால் 2020ஆம் ஆண்டு எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் பெற்று கோமாளி கோத்தா தான் வந்திருந்தது. வந்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை நிதியோ வழங்கவில்லை. அதுகள் இருந்த இடத்தையும் உடைச்சு இன்றைக்கு கடன்பட்டு முழு இடத்துலையும் கடன்பட்டு வீடு வச்சவர்கள்ட்ட வீடும் போய் காணியும் போடு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நிதியை இன்றைக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா 20 லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தை கொடுத்துருக்கார். 9 லட்சம் வீட்டு திட்டம் 18 லட்சம் மட்டும் கொடுத்துருக்கார். அப்ப இதுகள்கிட்ட மனம் என்ன பாடுபடும்? இவர்களும் அதே மக்கள் தானே, அவர்களும் வாக்களிச்சிருப்பார்கள் அவர்களுக்கு. ஆனால் இந்த வீட்டு திட்ட காசுகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்கு வழங்கி விட்டு தான் மிச்சம் அடுத்த வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு நீங்கள் முழுமையாக எடுத்து பாருங்கள். வந்த சனம் முழுக்கள் இந்த வீடு வழியை போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு துன்பகரமான விடயம். இவர்கள் மட்டும் இல்லை, 2000 பேர் இங்கே யாழ்ப்பாணத்தில் மட்டும் இலங்கை பூரா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை ஜனாதிபதி நடந்து திரிகிறதுல வேலை. மக்களுடைய கரைச்சல் தெரிய வேணும், மக்களுடைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் தெரிய வேணும். ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி இன்னொரு ஜனாதிபதி மாறேக்க அந்த ஜனாதிபதிக்கு தெரியணும் இந்த நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன இருக்குன்ற தெரிய வேணும். அவர் கொடுத்தாக்காண்டு இவர் கொடுக்க மாட்டேன்ற ஒரு சொல்ற ஒரு விடயம் இருக்காமல் அவங்க கட்டிடம் துறப்பு விழாண்டோன்னா நீங்கள் தானே போய் துறக்குறீங்க, வேறையாக்களை அவைய கூப்பிட்டு துறக்க விடுறீங்களே இல்லை தானே. ஜனாதிபதிக்கான தாழ்வான வேண்டுகோள் என்னென்று கேட்டால் இந்த மக்களுக்குரிய தீர்வை முதல் முன்னிறுத்துங்கள். இது இவர்கள் மட்டுமில்லை, உண்மையாக நான் இங்கே இருந்து பார்த்த விடயத்தில் நான் சொல்றேன் என்னென்று கேட்டால் முதல் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டக்காரரை விட மிக பின்தங்கிய மக்களுக்கு தான் இந்த 7.5 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ வேணுமென்றால் நீங்கள் நிதியை கொடுங்கோ, நான் வேணுமென்றால் ஒரு லோட் டிப்பரில் என்ன கருங்கல்ல பறைக்கிறோம் வந்து அடிக்கல நாட்டுங்க. அதுக்கு தானே ஆசைப்படுறீர்கள். மக்களுடைய பிரச்சனை தீர்த்து இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு யோசனை இல்லை தானே. ஆகியால இந்த 2019ஆம் ஆண்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் அனைத்துக்கும் முழுமையாக இப்போதான் நிதிதான் வழங்க வேண்டும். ஏன்னு கேட்டால் நீங்கள் போய் பாருங்க, அறகுறையாக கிடக்கு. என்னட்டு நாடு அபிவிருத்தி அடையும். அறகுறையாக கிடக்கிற வீடுகளை விட்டுட்டு வந்து புதுசாக தாங்கள் கொடுக்குறதுக்கு நிற்கணும். வேணுமெண்டா வாங்கோ, அடிக்கல் நாட்டுங்கோ, எல்லாத்தையும் செய்யுங்கோ, நிதியை கொடுங்கோ. மக்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் அந்த அவல நிலையிலையும் சொல்லியிருப்பார்கள், பார்த்துருப்பீங்கள். 2019ஆம் ஆண்டு இருந்த அரசாங்கம் இதை வழங்கியிருக்குது. ஆனால் இன்று வரை அது ஒரு முழுமை பெறாத நிலையில் இருந்த வீட்டையும் இல்லாமல் செய்து போட்டு புது வீட்டுக்கு ஆசைப்பட்டு புது வீடு வரும் என்ற எண்ணத்தில் இருந்த வீட்டை கூட அவர்கள் இடித்து கட்ட வலிக்கிட்டு இப்பொழுது அந்த வீடும் இல்லாமல் இந்த வீடும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நெற்கதியான நிலையில் இருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த விஷயம் அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றதுக்காக தான் நானும் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். ஏன்னா அவர்கள் போராடிட்டு போயிடுவார்கள், இந்த விஷயம் வெளியால் போகாது. ஆனால் இதை
வந்து உயர் அதிகாரிகள் உயர்மட்டத்துக்கு போகணும், ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்போ ஜனாதிபதி ஏதோ ஒரு முடிவை எடுத்து இவர்களுக்குரிய ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அரசாங்கத்தினால்தான் இவர்களுக்கு இந்த நிலை வந்திருக்குது. அரசாங்கம் செய்தவர்கள் சொல்லித்தான் இந்த விஷயத்துக்கு வந்து இந்த மக்களும் இறங்கியிருக்கிறார்கள். பின்னர் அது கிடைக்க முடியாத பட்சத்தில் முன்னே அரசாங்கங்கள் விட்ட பிள்ளை இதுதான், நீங்கள் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரோம், அப்படித்தான் காசு கொடுத்தவன். ஆனால் இந்த அரசாங்கத்தில் வந்து முன்னரே காசு வழங்கப்படுகின்றது. அப்படி இருக்கல இந்த மக்களுடைய இந்த நிலையை பார்த்து அவர்களுக்கும் ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்றது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது, என்னுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது உண்மையாகவே. அதை தாண்டி இப்பொழுது இங்கே ஆளுநர் அலுவலகத்துக்குள்ளே சென்றவர்கள் என்ன விஷயம் அங்கே நடந்தது என்பதை வந்து இங்கே சொல்லுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பெரியவளான் இளவாலையிலிருந்து வந்திருக்கிறோம். ஆளுநர் வந்திருக்கிறதுக்கு ஆளுநர் இல்லாத பட்சத்தால் எங்கள் 3 பேரை உள்ளுக்க கூப்பிட்ட இடத்த எங்களோட லெட்டரை வாங்கி நாங்கள் ஆளுநர்கிட்ட கையில் கொடுப்போம். இதுக்கு ஒரு முடிவு நாங்கள் தருவோம்னு சொன்னேன். அப்போ நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் எத்தனையோ லெட்டர் கொடுத்துருக்குறோம். இவ்வளோத்துக்கும் ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும் எங்களுக்கு. நாங்கள் திங்கட்கிழமை வருவோம். இதை நாங்கள் விட மாட்டோம். திங்கட்கிழமை திருப்பியும் வருவோம். வந்து இதுக்கேற்ற முடிவு நாங்கள் எடுப்போம்னு சொல்லி அழுது செஞ்சு கொடுத்து இருக்கிறோம் அவர்கிட்ட லெட்டரை. 2019ஆம் ஆண்டு தேசிய வீட்டு திட்டம் முழுமையாக முடிவடையாத காரணத்தினால இன்றைக்கு மக்களாக திரண்டு எங்களுடைய வீட்டு திட்டத்துக்கு என்ன முடிவென்று அடையாளப்படுத்துறதுக்காக இன்று மக்களாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஜே 153 சண்டெலிப்பாய் பெரியாவுலாங் கிராம மக்கள் நாங்கள். அதால் எங்களோட சனங்களுக்கு அத்திவாரத்தில் இருந்து இன்று வரைக்கும் அந்த அத்திவாரம் மண்ணோட மண்ணாத்தான் கிடக்குது ஒழிய அது மேலே போகிற மாதிரி எதுவுமே ஆக்கள் யோசிக்கல. ஒரு சிலர் எங்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தால் ஏதாச்சும் பலன் அடைவோம், நாங்கள் இப்போ தற்காலிகமாக அதுக்குள்ளே போய் இருப்போம்னு சொல்லி தங்களோட காணி உறுதியால் கூடி வீட்டில் வச்சு அந்த காணி உறுதியாலேருந்து மீள முடியாத கண்ணீரோடையும் கவலையோடையும் எங்கள் சனங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அக்காரணத்தால் இந்த வீட்டு திட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போது இந்த ஜனாதிபதி நல்லவர் என்ற எண்ணத்தோட எங்களுடைய மக்கள் வாக்களிக்க போவினோம். நான் கேட்ட பொழுது ஏன் போறீங்கன்னு கேட்டால் இந்த ஜனாதிபதியாவது கேட்டு பார்ப்போம், எங்களுடைய 7.5 லட்சம் காசு என்றாலும் தந்தார்ன்னு சொன்னால் நாங்கள் அதில் வீடை கட்டி இருப்போம் என்று சொல்லி இப்போத சூழ்நிலையை பார்க்க எங்களுடைய மக்கள் கண்ணீரோட கதை சொல்லி கொண்டு திரியணும் ரோட்டா. ஏன்னு சொன்னால் 20 லட்சம் வீடு கொடுக்குறாரு, 10 லட்சம் கொடுக்குறார் என்று சொல்லி அப்போ அந்த 20 லட்சம் வீடு கொடுக்கக்குள்ள எங்களோட சனங்கள்கிட்ட சரி அவைக்கு ஒரு 15 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு 5 லட்சத்தையாவது கட் பண்ணி இந்த மக்கள்கிட்டையாவது கொடுத்தால் அந்த மக்கள் அந்த வீட்டு திட்டத்தை ஒழுங்காக கட்டி என்றாலும் வாழ முடியும் தானே. இந்த அனர்த்தத்தின் போது நாங்கள் சென்ற எல்லா இடமும் பார்வையிட்ட போது அந்த மக்கள் உண்மையாகவே தங்களோட கொட்டினோட இருந்து கொண்டு தரப்பால் பாய் அதுக்கு மேலே எத்தனையோ பாயலை போட்டு தான் அந்த சனங்கள் இருந்தது. கண்ணீரோட தான் இந்த கதையை கதைக்க வேணும். ஏனென்று சொன்னால் அந்த காலம் முடிஞ்சது, கண்ணீர் காலம் முடிஞ்சது, அனர்த்தம் போட்டது. எங்களோட நாட்டு ஜனாதிபதி அவர்களே எங்களுடைய மக்களின் இவ்வளவு கருத்துக்களையும் உங்களோட கவனத்துக்கு கொண்டு செல்லினமோ தெரியாது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து கொண்டு தான் போயினோம் ஒழிய தங்கட இடத்துக்கு தான் சண்டை பிடிக்கணும். மக்கள் என்னென்ன செய்யணும், மக்கள் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு போயினோம் என்றதை மட்டும் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதில்ல. அதை எல்லாத்தையும் எங்களோட மக்களுக்கு கவனித்து கொண்டு முழுமையாக எங்களுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்துக்கு ஒரு 3 லட்சமாவது கடைசி ஒரு 3 லட்சமாவது இப்போ தந்து புற ஒரு மாதத்தால் ஒரு 3 லட்சம் தந்து புற ஒரு மாதத்தால் ஒரு 3 லட்சம் தந்தாலே எங்களுக்கு வேறு ஒரு சொர்க்கமும் இல்லை இந்த உலகத்தில். ஜனாதிபதி அவர்களே நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை கெஞ்சி கேட்கறது எங்களுடைய மக்களுடைய கண்ணீரை துடைப்பீங்கள் என்று தான் நாங்கள் நம்பி இருக்கின்றோம்.